ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெக் ப்ரெப் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஃப்ளூயிட் ப்ராப்பர்ட்டிஸ் டாப்பிக்கோட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் இயர் கொஷின் எந்தெந்த எக்ஸாம், கேட் எக்ஸாம், ஐஏஎஸ் எக்ஸாம், அந்த மாதிரி எக்ஸாமில் ஏற்கனவே கேட்ட கொஸ்டின்ஸை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், த டைமென்ஷன் ஆஃப் சர்ஃபேஸ் டென்ஷன் இஸ், அதாவது சர்ஃபேஸ் டென்ஷனோட டைமென்ஷன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஓகே, இப்போ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர்டு, ஆப்ஷன் பி ஜூல் பெர் மீட்டர், ஆப்ஷன் சி ஜூல் பெர் மீட்டர் ஸ்கொயர்டு, ஆப்ஷன் டி வாட் பெர் மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்ம சால்வ் பண்ணுவோம். சால்வ் பண்ணிட்டு ஆன்சர் என்னன்னு பார்ப்போம். நமக்கு தெரியும் சர்ஃபேஸ் டென்ஷன்னா என்ன, ஃபோர்ஸ் பெர் யூனிட் லென்த் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஃபோர்ஸோட யூனிட் என்ன, நியூட்டன். லென்த்தோட யூனிட் என்ன, மீட்டர். அப்போ சர்ஃபேஸ் டென்ஷனோட யூனிட் என்ன, நியூட்டன் பெர் மீட்டர் அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனால் நியூட்டன் பெர் மீட்டருங்கிற ஆப்ஷனே இதில் இல்லை. நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர்டுன்னு இருக்குது, ஜூல் பெர் மீட்டர்னு இருக்குது, ஜூல் பெர் மீட்டர் ஸ்கொயர்னு இருக்குது, வாட் பெர் மீட்டர்னு தான் இருக்குது. ஓகே, அப்போ ஏதோ வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க, இன்னொரு ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ வந்து நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர். கண்டிப்பாக இந்த ஆப்ஷன் வந்து வராது. ஏன்னா சர்ஃபேஸ் டென்ஷனோட யூனிட் நியூட்டன் பெர் மீட்டர் தான் இருக்குது, மீட்டர் ஸ்கொயர்டு வராது. அப்போ ஆப்ஷன் ஏ ரிஜெக்டட். ஆப்ஷன் பி பார்ப்போம். ஆப்ஷன் பின்னா என்ன, ஜூல் பெர் மீட்டர். ஜூல் பெர் மீட்டர், ஜூல்னா என்னென்னா நியூட்டன் மீட்டர் தான் ஜூல். ஜூலை வந்து எப்படி எழுதிக்கலாம்னா நியூட்டன் மீட்டர்னு எழுதிக்கலாம். ஓகே, நியூட்டன் மீட்டர்னு எழுதினோம்னா மேலே மீட்டர் கேன்சல் ஆகிரும். அப்போ ஆன்சர் என்ன வரும், நியூட்டன்னு வரும். சர்ஃபேஸ் டென்ஷனோட யூனிட் நியூட்டன் பெர் மீட்டர், ஆனால் இது வந்து நியூட்டன்னு வருது. அப்போ ஆப்ஷன் பியும் தப்பு. ஓகே, ஆப்ஷன் சி பார்ப்போம். ஜூல் பெர் மீட்டர் ஸ்கொயர்டு. ஜூல்னால் என்னன்னு தெரியும் நமக்கு, நியூட்டன் மீட்டர்னு தெரியும். கீழே மீட்டர் ஸ்கொயர் இருக்குது. அப்போ ஒரு மீட்டரும் இங்கே இருக்க ஒரு மீட்டரும் கேன்சல் ஆகிரும். அப்போ நியூட்டன் பெர் மீட்டர், இதுதான் வந்து சர்ஃபேஸ் டென்ஷனோட யூனிட். ஓகேவா? அப்போ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, ஜூல் பெர் மீட்டர் ஸ்கொயர்டு. ஓகே, அப்போ டைமென்ஷன் ஆஃப் சர்ஃபேஸ் டென்ஷன் என்னது, டைமென்ஷன் ஆஃப் சர்ஃபேஸ் டென்ஷன் இஸ் ஜூல் பெர் மீட்டர் ஸ்கொயர்டு. ஓகே, இது வந்து கேட் 1997 கேட்ட கொஸ்டின், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போகலாம். ஓகே, இஃப் த ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் ஆஃப் எ ட்ராப் ஆஃப் லிக்விட் இஸ் அக்யூட். ஏதாச்சும் ஒரு லிக்விட் ட்ராப் இருக்குது, அந்த லிக்விட் ட்ராப் ஏதாச்சும் ஒரு சர்ஃபேஸுக்கு மேலே இருந்தால் அதோட ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் எவ்வளோ ஆங்கிளில் கான்டாக்ட் ஆகிருக்கும், அது வந்து அக்யூட்டாக இருந்தால், அதாவது 90 டிகிரிக்கு கீழே இருந்தால் தென் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் ஆப்ஷன் ஏ கொஹிஷன் இஸ் ஈக்குவல் டு அட்ஹஷன், ஆப்ஷன் பி கொஹிஷன் இஸ் மோர் தென் அட்ஹஷன், ஆப்ஷன் சி அட்ஹஷன் இஸ் மோர் தென் கொஹிஷன், ஆப்ஷன் டி கொஹிஷன் அண்ட் அட்ஹஷன் ஹேவ் நோ கனெக்ஷன், அதாவது இதுக்கும் கொஹிஷன் அட்ஹஷனுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படிங்கிறாங்க. இது வந்து ஐஏஎஸ் 2010லையும் கேட்டிருக்காங்க, 2016லையும் திருப்பி கேட்டிருக்காங்க, 2 தடவை கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஓகே, இப்போ சொல்யூஷனுக்குள்ளே போகணும். ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா இது ஒரு லிக்விட் ட்ராப்லெட் இருக்குது, இது ஒரு டைப் ஆஃப் லிக்விட் ட்ராப்லெட், இது ஒரு டைப் ஆஃப் லிக்விட் ட்ராப்லெட். ஓகேவா? ஓகே, இது வந்து என்ன மாதிரி டைப் ஆஃப் லிக்விட் ட்ராப்லெட் அப்படின்னா இதில் வந்து அட்ஹஷன் வந்து கொஹிஷனை விட அதிகமாக இருக்கும், அந்த மாதிரி லிக்விட் ட்ராப்லெட். அட்ஹஷன்னா என்ன, வேறு மாலிகுல்ஸுக்கு இடையில் இருக்க ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன், அதாவது டிஃப்ரெண்ட் மாலிகுல்ஸுக்கு இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து சேம் மாலிகுல்ஸுக்கு இடையில் இருக்க ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனை விட அதிகமாக இருக்கும். அப்படி இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா அந்த மாலிகுல்ஸோட இது வந்து சர்ஃபேஸு, இந்த சர்ஃபேஸில் வந்து அதிகமான கனெக்ஷன் வந்து அதுக்கு வந்து இருக்கும், ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கும். அதனால இந்த மாதிரி ஒரு ஷேப் வந்து அதுக்கு வந்து வந்திருக்கும். ஓகேவா? ஓகே, அதை வந்து ஆங்கிளில் பார்த்தோம்னா, ஆங்கிள் போட்டோம்னா அக்யூட் ஆங்கிள் வரும். பார்த்தோம்னா இது வந்து 90 டிகிரி, சர்ஃபேஸ்லேருந்து 90 டிகிரி இருக்குது. இதுக்கு ஒரு டேஞ்சென்ஷியல் லைன் வந்து போட்டு ஆங்கிள் கண்டுபிடிச்சோம்னா அக்யூட் ஆங்கிள் வரும், 90 டிகிரியை விட கீழே வரும். அப்போ அக்யூட்னா அட்ஹஷன் வந்து கொஹிஷனை விட அதிகமாக இருக்கும். ஓகேவா? இப்போ அப்டியூஸாக இருந்தால் என்ன இருக்கும், அப்டியூஸாக இருந்தால் என்ன அர்த்தம்னா சில ஃப்ளூயிட்ஸில் அதோட கொஹிஷன் வந்து அட்ஹஷனை விட அதிகமாக இருக்கும். அதாவது
ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பிட்வீன் சேம் மாலிகுல், அந்த மாலிகுலுக்கு இடையில் இருக்க ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து மற்ற மாலிகுலுக்கு இடையில் இருக்க ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனை விட அதிகமாக இருக்கும். அப்போ வந்து இந்த மாலிகுல்ஸ் மட்டுமே நல்ல ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனோட பாண்டாக இருக்கும். அதனால எப்படி வரும்னா ஒரு ட்ராப்லெட், ஸ்பெரிக்கல் ட்ராப்லெட் மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து நம்ம டான்ஜென்ஷியல் லைன் போட்டு ஆங்கிள் கண்டுபிடிச்சோம்னா அப்டியூஸ் ஆங்கிள் வரும். அதாவது 90 டிகிரி இங்கே இருக்குது, 90 டிகிரிக்கு அதிகமாக வரும். ஓகே, அப்போ அப்டியூஸ் ஆங்கிள்னால் கொஹிஷன் வந்து அட்ஹெஷனை விட அதிகம். நமக்கு கேட்டிருக்கிறது கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, இஃப் த ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் ஆஃப் ட்ராப் ஆஃப் லிக்விட் இஸ் அக்யூட், ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் வந்து அக்யூட்டாக இருந்தால் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அக்யூட்னால் நம்ம இப்போ தான் பார்த்தோம், அட்ஹெஷன் வந்து கொஹிஷனை விட அதிகமாக இருந்தால் தான் அக்யூட் ஆங்கிள் வந்து வரும். ஓகேவா? அப்போ ஆன்சர் என்னது? ஆப்ஷன் சி, அட்ஹெஷன் இஸ் மோர் தென் கொஹிஷன். ஓகே, இப்போ அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். அடுத்த கொஸ்டின் என்னன்னா, வாட் இஸ் த ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இன்சைட் அண்ட் அவுட்சைட் ஆஃப் வாட்டர் ட்ராப்லெட்? அதாவது வாட்டர் ட்ராப்லெட்டுக்கு உள்ளேயும் வெளியேயும் எவ்வளோ ப்ரெஷர் வித்தியாசம் இருக்கும், டிஃப்ரென்ஸ் இருக்கும்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஆப்ஷன் ஏ 2 sigma divided by d, ஆப்ஷன் பி 4 sigma divided by d, ஆப்ஷன் சி 8 sigma divided by d, ஆப்ஷன் டி 12 sigma divided by d. ஓகே, இது வந்து ஐஇஎஸ் 2008 கேட்ட கொஸ்டின் இது. ஓகேவா? இப்போ சொல்யூஷன் வந்து பார்ப்போம். சொல்யூஷன் பார்த்தோம்னா வாட்டர் ஆர் லிக்விட் ஜெட்டு, அதாவது லிக்விட் ஜெட்டுக்கு பார்த்தோம்னா ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்கும்னா 2 sigma divided by d. இது வந்து நம்ம ஏற்கனவே தெரியும், நம்ம ஃபார்முலா சர்ஃபேஸ் டென்ஷனில் படிச்சிருப்போம். அடுத்து வாட்டர் ட்ராப்லெட்டுக்கு பார்த்தோம்னா சேஞ்ச் இன் ப்ரெஷர் எவ்வளோ இருக்குன்னா 4 sigma divided by d. பபிள், சோப் பபிள் அல்லது வாட்டர் பபிள் எந்த இது வந்து பார்த்தோம்னா டெல் பி, அதாவது சேஞ்ச் இன் ப்ரெஷர் 8 sigma divided by d இருக்கும். நம்ம கொஸ்டினில் கேட்டது வாட்டர் ட்ராப்லெட்டை பற்றி கேட்டிருக்காங்க. அப்போ 4 sigma divided by d. ஓகேவா? ஓகே, அப்போ ஆன்சர் என்னது? ஆப்ஷன் பி 4 sigma divided by d. ஓகே, இப்போ அடுத்த கொஸ்டினுக்கு போவோம். த கேபிலரி ரைஸ் ஆர் டிப்ரெஷன் இன் ஏ ஸ்மால் டயாட் டியூபிஸ், அதாவது கேபிலரி ரைஸு அல்லது டிப்ரெஷன் வந்து அந்த ஸ்மால் டயாட் டியூப்பில் தான் கேபிலாரிட்டி வந்து ஃபினாமினா வந்து வரும். அந்த டியூப்பில் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஸ்பெசிஃபிக் வெயிட்டு, ஆப்ஷன் பி இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு சர்ஃபேஸ் டென்ஷன், ஆப்ஷன் சி இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு டயாமீட்டர், ஆப்ஷன் டி டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு சர்ஃபேஸ் ஏரியா. ஓகே, இது கொடுத்துருக்காங்க. இதோட சொல்யூஷன் வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம கேபிலாரிட்டி அல்லது கேபிலரி ரைஸ் ஆர் ஃபாலோட ஃபார்முலா பார்ப்போம். 4 sigma cos theta divided by rho gt, இதுதான் வந்து கேபிலாரிட்டியோட ஃபார்முலா, கேபிலரி ரைஸ் அல்லது ஃபாலோட ஃபார்முலா. ஓகே, இப்போ இந்த ரோஜிங்கிறத நம்ம வந்து ஒமேகான்னு எழுதிக்கலாம். அதாவது டபிள்யூ அல்லது ஒமேகா, இது வந்து ஸ்பெசிஃபிக் வெயிட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ரோஜி இஸ் ஈக்குவல் டு ஒமேகா ஸ்பெசிஃபிக் வெயிட். ஓகே, 4 sigma cos theta divided by omega t. ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஸ்பெசிஃபிக் வெயிட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸ்பெசிஃபிக் வெயிட்டுக்கு என்ன ரிலேஷன் இருக்குதுன்னு பார்ப்போம். ஹச் வந்து இருக்குது, ஹச்சுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்குது ஸ்பெசிஃபிக் வெயிட். ஃபார்முலாவில் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்குது. அப்போ ஆப்ஷன் ஏ வந்து தப்பு. ஓகேவா? இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக தான் இருக்கணும். அவங்க டைரக்ட்லி ப்ரொபோஷனல் கொடுத்துருக்காங்க, தப்பு. ஆப்ஷன் பி பார்த்தோம்னா கேபிலாரிட்டி அல்லது கேபிலரி ரைஸ் ஆர் ஃபால் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு சர்ஃபேஸ் டென்ஷன். ஓகேவா? ஆனால் என்ன கொடுத்துருக்காங்க ஆப்ஷனில்? இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு சர்ஃபேஸ் டென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பியும் தப்பு. ஆப்ஷன் சி பார்த்தோம்னா கேபிலரி ரைஸ் ஆர் ஃபால் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு டயாமீட்டர், ஓகேவா? ஓகே, ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு டயாமீட்டர். ஓகே, அப்போ கரெக்டாக கொடுத்தோம். ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஆன்சர். ஆன்சர் என்னது? இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு டயாமீட்டர். ஓகே, அடுத்த கொஷின், வாட் இஸ் த யூனிட் ஆஃப் டைனமிக் விஸ்காசிட்டி டேர்ம்டு பாய்ஸ் ஈக்குவலன்ட் டு? அதாவது டைனமிக் விஸ்காசிட்டிக்கு பாய்ஸ்ன்னு ஒரு யூனிட் இருக்குது. அது வந்து எதுக்கு ஈக்குவலண்ட்டுன்னு கேட்குறாங்க, எதுக்கு ஈக்குவலண்ட் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஓகே, ஆப்ஷன் ஏ கொடுத்துருக்காங்க டைன் பர் சென்டிமீட்டர் ஸ்கொயர், ஆப்ஷன் பி கிராம் செகண்ட் பர் சென்டிமீட்டர் ஸ்கொயர்,
ஆப்ஷன் சி டைன் செகண்ட் per சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஆப்ஷன் டி கிராம் செகண்ட் per கிராம் சென்டிமீட்டர் per செகண்ட். ஓகே, இது வந்து ஐஏஎஸ் 2008 கேட்ட கொஸ்டின் இது. ஓகேவா? ஓகே, இப்போ சொல்யூஷன் பார்த்தோம்னா யூனிட் ஆஃப் டைனமிக் விஸ்காசிட்டி மியூ நமக்கு தெரியும், நியூட்டன் செகண்ட் per மீட்டர் ஸ்கொயர்டு அல்லது பாஸ்கல் செகண்டுன்னு நமக்கு தெரியும். ஓகேவா? இதை சிஜிஎஸில் மாற்றணும்னா, சிஜிஎஸ் தான் வந்து பாய்ஸ், இந்த யூனிட் பாய்ஸுங்கிறது இருக்கே டைனமிக் விஸ்காசிட்டியோட சிஜிஎஸ் யூனிட்டோட நேம் தான் வந்து பாய்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? சிஜிஎஸ் யூனிட்னா என்ன, நியூட்டனுக்கு சிஜிஎஸ் யூனிட் என்னென்னா டைனு, மீட்டர் ஸ்கொயர்டுக்கு அப்படி பார்த்தோம்னா சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு, செகண்டுக்கு செகண்ட் தான் வரும். ஓகே, அப்போ யூனிட் ஆஃப் மியூ வந்து என்ன வரும், நியூட்டனுக்கு பதிலாக டைன் போடுவோம், நியூட்டனுக்கு பதிலாக டைனு, செகண்டுக்கு பதிலாக செகண்ட் தான் வரும், மீட்டர் ஸ்கொயருக்கு பதிலாக சென்டிமீட்டர் ஸ்கொயர், அப்போ போட்டோம்னா டைன் செகண்ட் per சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு. ஓகேவா? ஓகே, இதை தான் வந்து நம்ம வந்து பாய்ஸ்ன்னு சொல்லுவோம். திஸ் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் பாய்ஸ். ஓகேவா? அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி டைன் செகண்ட் per சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஃப்ளூயிட் ப்ராப்பர்ட்டிஸோட ஒரு 5 கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அதே போல் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து பார்க்குறதுக்கு நம்ம மெக்பிரப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.